தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் நாட்டிற்கே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மோசமாக இருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்வித்தரம் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். அப்போது பேசிய ஆளுநர், மத்திய அரசு நிதி வழங்கும் PM ஸ்ரீ திட்டத்தில் மாநில அரசுகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றார். Our state has remained ambiguous. When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. So our state has not rejected it, has not yet signed it. It is dithering time. தொடர்ந்து பேசிய ஆளுநர் RN ரவி, தமிழ்நாட்டில் காமராஜர் அமைத்த சிறப்பான கல்விக்கான அடித்தளம் தற்பொழுது பலம் இழந்து வருவதாகவும் கல்வி கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். குறிப்பாக 60% மாணவ மாணவியர் படிக்கும் அரசு பள்ளிகளில் கல்வி கற்பித்தல் தரம் மிக மோசமாக இருப்பதாக சாடினார். Private schools, 60% are in government schools. There the standard of teaching has gone down so low, it is below the national average. Our high school student, class 9 student, doesn't recognize a 2-digit number. 40% of them, they do not recognize the number. No, 75% of them. 40% of them, they can't read a class 2 textbook. But everything for everyone, you keep passing without restriction, you keep getting degrees, move with that. Now this is very dangerous situation. This steep, sharp decline in our education, in our school education, in the government schools, has created a very dangerous situation for our country. வெறும் சான்றிதழ்களை மட்டும் கொடுத்துவிட்டு அரசு பள்ளி மாணவர்களை வேலையில்லாத பயனற்ற பட்டதாரிகளாக உருவாக்குவதாகவும் இது ஏழை மக்களின் வாழ்க்கையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். சில அரசு பள்ளிகளுக்கு சென்று பார்த்தபோது கட்டமைப்பு மோசமாக இருந்ததாகவும் ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து ஆளுநர் மீண்டும் விமர்சித்த நிலையில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அரசு பள்ளிகளின் தரம் சிறப்பாக இருக்கிறது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறைதான் சிறந்த கல்வி முறை. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் IT துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்து பலர் உயரிய பொறுப்புகளிலும் தலை சிறந்த மருத்துவர்களாகவும் இருப்பதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என சாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தற்போது மட்டுமல்ல வருங்காலங்களிலும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் சாதிப்பார்கள் என குறிப்பிட்டார்.